ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிஎம்ஏ. இதுவும் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். இதோடைய அப்ரிவேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். ஓகேவா? சிஎம்ஏவை பொறுத்த வரைக்கும் சிஏ, ஏசிஎஸ், சிஎம்ஏ இது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் தான். ஆக்சுவலாக இது டிகிரி கிடையாது, இது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிஏ எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கோ அதே அளவுக்கு சிஎம்ஏவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோர்ஸை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, அந்த இன்ஸ்டியூட் தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் ஃபவுண்டேஷனில் இருந்து கோர்ஸ் ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் ஃபுல் எக்ஸாமினேஷன் த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி முடிக்கிறது, என்னென்ன ஸ்டெப்லாம் இந்த எக்ஸாமில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்ஏ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் நீங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ஸ்டெப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணணும், நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கடுத்தது ஆர்டிகல்ஷிப் ஆர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், இது ஒரு 15 months இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபைனலாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 3 years ஏதோ ஒரு கம்பெனியில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணும்போது யூ வில் பி எ சிஎம்ஏ ஆஃபீஸர் அப்படின்ட்டு சொல்லலாம். எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி காஸ்ட் அண்ட் அக்கௌண்டன்ட் தேவைப்படுறாங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருக்கலாம். அதே மாதிரி சிஏவை பொறுத்த வரைக்கும் ஒரு மித் வந்து இருக்கும். அதே தான் சிஎம்ஏவை பொறுத்த வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒரு மித்து தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டேஷன் ஸ்டார்டிங் பீரியடில் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதில் 30.25% வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கேண்டிடேட்ஸ் எழுதினாங்கன்னா அவுட் ஆஃப் 100ல் 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இன்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் சிஏ மாதிரியே இதுலேயும் இன்டரில் குரூப் 1 அண்ட் குரூப் 2 இருக்குது. அது ரெண்டுமே சேர்த்து செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட் 16.55%. அதே மாதிரி ஃபைனலுக்கும் உங்களுக்கு 2 குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, குரூப் 1 அண்ட் குரூப் 2. இதுலேயும் 11.22% செலக்ட் ஆகிருக்காங்க. அப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு நம்ம படித்தோன்னா தாராளமாக நம்மளாலையும் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 10 தான் இருக்குது. தாராளமாக எல்லாருமே கான்சன்ட்ரேஷனாக படிக்கும்போது நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம சிஎம்ஏ வந்து ஜாயின் பண்ண போகிறோம், என்னென்ன ஸ்டெப்ஸில் நம்ம ஜாயின் பண்ணலாம், என்னென்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரூட்ஸ் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். ரூட்ஸ்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் 10th வந்து முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் 12th வந்து எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டு இருக்கணும். ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். எக்ஸாமுடைய ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நீங்கள் 10th வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும், ஆனால் 12th எக்ஸாம் எழுதியிருக்கணும், ஆனால் ரிசல்ட் வரலனா கூட பரவாயில்ல, நீங்கள் ஃபவுண்டேஷன் எழுதுறதுக்கான எலிஜிபிளில் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் இன்டர்மீடியேட் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி நீங்கள் கிராஜுவேட் ஆகிருக்கணும். ஏதோ ஒரு டிகிரியில் நீங்கள் கிராஜுவேட் ஆகிருந்தால் நீங்கள் டேரெக்டாக இன்டர்மீடியேட் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிகிரியை பொறுத்த வரைக்கும் 6 semester, அதில் 5 semester வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க. 6th semester இன்னும் ரிசல்ட் வரலை, ஆனால் எழுதிருக்கீங்க. அது மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் தாராளமாக இன்டர்மீடியேட் வந்து ஜாயின் பண்ணலாம். இதுவும் ஒரு கேட்டகரி. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்ஏ முடித்தா நம்ம எந்தெந்த ஜாப்லலாம் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சிஎம்ஏ அதோடைய வேற ஒன்றும் கிடையாது, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு ப்ராடக்டோடைய ப்ரைஸை டிசைட் பண்ணுறது, அதுதான் காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சொல்லும்போது ஒரு கம்பெனியோட சுப்பீரியரான பர்சன் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையான ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணி தரதும் நம்ம தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரம் சிஎம்ஏல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் ஃபீல்டில் நம்மளுக்கு தாராளமாக கிடைப்பாங்க. அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டன்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், இன்டர்னல் ஆடிட்டர். எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி ஆடிட் யார் பார்ப்பாங்கன்னா சிஏ கம்ப்ளீட் பண்ணவங்க பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி இன்டர்னலாகவே கம்பெனியோட சுப்பீரியர் அக்கௌண்டிங் பர்சன் வந்து ஆடிட் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த பர்சனாகவும் நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸேஷன் ஜாப், டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் உங்களுக்கு தெரியும். டைரக்ட்னு சொல்லும்போது இன்கம் டேக்ஸ் சொல்லுவாங்க, இன்டைரக்ட் சொல்லும்போது ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கலாம். அதே மாதிரி ஃபவுண்டேஷன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபவுண்டேஷன் தான் இந்த சிஎம்ஏ கோர்சஸில் வரும். அதோட எலிஜிபிள் என்னென்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் கிளாஸ் 10th வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 12th எக்ஸாம் எழுதியிருக்கணும். ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங்கில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது https://icmai.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் சிஎம்ஏ ஃபவுண்டேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்.
ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது டியூஷன் ஃபீஸ் கோர்ஸ் ஃபீஸ் வந்து 6000, அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் 1200 இருக்கும். கோர்ஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற 1 month பிஃபோர் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய ஸ்டடி பீரியட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 6 months தான். இந்த சிஎம்ஏ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இயர்லி ட்வைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனில் ஒரு டைமும் டிசம்பரில் ஒரு டைமும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும்னா கம்பல்சரி 31st January அந்த டேட்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும். ஃபார் ஜூன் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தால் 31st Januaryக்குள்ளே நீங்கள் எக்ஸாமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஃபார் டிசம்பர் எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 31st Julyக்குள்ளே நீங்கள் எக்ஸாமை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன். இந்த சிஎம்ஏ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 4 சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் லா அண்ட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், செகண்ட் சப்ஜெக்ட் ஃபினான்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்ட், தேர்ட் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த 4 சப்ஜெக்ட்டுமே ஈச் சப்ஜெக்ட் ஹேஸ் 100 marks. அப்போ டோட்டலாக 400 marksக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது, லைக் சிஏ மாதிரி. அதே மாதிரி டோட்டல் மார்க் 400 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 100 mark. இதில் பாஸ் பர்சன்டேஜ் எப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் 40% எடுத்திருக்கலாம், ஆனால் ஓவராலாக உங்களுக்கு 50% இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2 சப்ஜெக்டில் நீங்கள் 40 எடுக்கிறீங்க, நெக்ஸ்ட் 2 சப்ஜெக்டில் 60 எடுக்கிறீங்க. அப்போ டோட்டலாக 200 marks கிடைக்கும் அவுட் ஆஃப் 400. அப்போ 50% நம்மளுக்கு செலக்ட் ஆகிடும், ஃபவுண்டேஷன் வந்து கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சிஎம்ஏ இன்டர்மீடியேட்டர். ஒன்ஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, அதுக்கு அடுத்தது சிஎம்ஏ இன்டர்மீடியேட்டர் எப்படிலாம் போகலாம், எந்த ரூட்டில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12th முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி 12th சர்டிஃபிகேட்டும் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் முடித்த சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். அது இருந்தால் நீங்கள் டேரெக்டாக இன்டர்மீடியேட்டர் ஜாயின் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் டிகிரி காலேஜ் முடிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் எதனா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைனா 6th செமஸ்டர் எழுதியாவது இருக்கணும். 5th செமஸ்டர் வரைக்கும் கம்பல்சரி பாஸ் ஆகிருக்கணும், 6th செமஸ்டர் எழுதியிருக்கணும். அது மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் இன்டர்மீடியேட்டுக்கு யூ ஹேவ் எலிஜிபிள். நெக்ஸ்ட் இதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் எதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது https://icmai.in. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட்டர் ஃபைனல் இதுக்கு தனித்தனியாக ரிஜிஸ்டர் பண்ணணும். சேம் டைமில் ஒரே நேரத்தில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. இதோடைய கோர்ஸ் ஃபீஸ் இது வந்து இன்டர்மீடியேட் ஹேஸ் 2 groups, குரூப் 1 குரூப் 2 ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஃபீஸ் 23,100. அது மட்டும் கிடையாது, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 1 month பிஃபோர் எக்ஸாம் ஃபீஸ் அந்த பேப்பர் ஃபீஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 2400. இதுவும் எக்ஸாம் இயர்லி ட்வைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனில் ஒரு வாட்டியும் டிசம்பரில் ஒரு வாட்டியும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜூனில் எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது 31st Januaryக்குள்ளேயே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் டிசம்பர் எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லும்போது 31st Julyக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் வந்து ரிஜிஸ்டரேஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் சிஎம்ஏ இன்டர்மீடியேட்டர். இதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குன்னு சொல்லும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குரூப் 1 அண்ட் குரூப் 2 2 குரூப் வந்து இன்டர்மீடியேட்டில் இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப் 1ல் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிஸ்னஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன், காஸ்ட் அக்கௌண்டிங். இது எல்லாமே இன்க்ளூடட் இன் குரூப் 1. அதே மாதிரி குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனாலிட்டிக், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த 4 சப்ஜெக்ட்டுமே குரூப் 2ல இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே 100 மார்க் வந்து இருக்கும். டோட்டலாக குரூப் 1ல 400 மார்க், குரூப் 2ல 400 மார்க். ப்ரீவியஸாக நம்ம பார்த்த ஃபவுண்டேஷன் மாதிரியே தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் 40% வாங்கியிருக்கணும், ஓவரால் 50% வாங்கியிருக்கணும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. குரூப் 1 40% இண்டிவிஜுவலி, 50% ஆஃப் குரூப் 1. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2 சப்ஜெக்டில் நீங்கள் 60-60 எடுக்கிறீங்க, அடுத்த 2 சப்ஜெக்டில் 40-40 அப்படின்னு எடுக்கும்போது 200 மார்க் வந்துடும் அவுட் ஆஃப் 400ல். இதுவே 4 சப்ஜெக்ட்லையும் 40-40 நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, இன்எலிஜிபிள் அந்த கேட்டகரியில் போயிடுவாங்க. அதே மாதிரி தான் குரூப் 2க்கும் ஓவரால் பர்சன்டேஜ் 50% இருக்கணும். 40 வந்து மினிமம் ஒரு சப்ஜெக்டில் எடுக்கலாம், ஆனால் ஓவராலாக அதை கேரி ஃபார்வர்ட் வந்து அடுத்த சப்ஜெக்ட் வந்து ஃபாலோ பண்ணிடணும். அது மாதிரி கேட்டகரியில் இருக்கும். அதே மாதிரி இதில் சில எக்ஸாம்ஷன்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் மார்க் 60 ஆர் மோர் தென் 60
ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1ல எடுக்கும்போது 4 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் 60 ஆர் மோர் தென் 60 மார்க் நீங்கள் எடுக்கும்போது அந்த சப்ஜெக்டை நீங்கள் நெக்ஸ்ட் 3 அட்டம்ப்ட்ஸ்க்கு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சப்ஜெக்டில் 60 ஆர் மோர் தென் 60 நீங்கள் எடுக்கும்போது நெக்ஸ்ட் 3 அட்டம்ப்ட்ஸ்க்கு, அதாவது வேறு சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்கன்னா கூட இந்த சப்ஜெக்டை எழுத வேணாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த 3 சப்ஜெக்ட் எழுதினா போதும். இது அடுத்த 3rd அட்டம்ப்ட்டுக்கு பிறகும் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு சப்ஜெக்டில் 60 வாங்கியிருப்பீங்க, அதை நீங்கள் எழுத வேணாம். ரிமைனிங் இருக்கிற 3 சப்ஜெக்டில் கம்பல்சரி 50-50-50 மினிமம் 50 மார்க்ஸ் எடுக்கணும். இந்த டைம் 40% கிடையாது. ஏன்னா ஆஃப்டர் 3rd அட்டம்ப்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது CMA இன்டர்மீடியட். நெக்ஸ்ட், ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கீங்க, இன்டர்மீடியேட் முடிச்சிருக்கீங்க, அதுக்கு அடுத்தது ஆர்டிகல்ஷிப் வந்து இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ண CAல ஃபாலோ பண்ண அதே கான்செப்ட் தான். ஆர்டிகல்ஷிப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாஸ் போத் குரூப் ஆஃப் CMA இன்டர்மீடியேட், குரூப் 1ஐயும் கிளியர் பண்ணியிருக்கணும், குரூப் 2ஐயும் கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்தது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 15 months கம்பெனியில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், இது ஒரு 7 days வந்து இருக்கும். இது 3த்தையும் அச்சீவ் பண்ணணும் கம்பல்சரி. அப்போ தான் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எந்தெந்த கம்பெனியில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, பிக் சைஸ் கம்பெனி, மீடியம் சைஸ் கம்பெனி, ஸ்மால் சைஸ் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்மால் சைஸ் கம்பெனியில் போகலாம். இன்கேஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நான் ஃபைனல் முடிச்சுட்டு இந்த கம்பெனிலே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பிக் கம்பெனியை சூஸ் பண்ணலாம். மீடியம் சைஸ் அந்தளவுக்கு ஃபேவரபிள் கிடையாது. அதே மாதிரி இதுவும் சேம் வெப்சைட்டில் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். https://icmai.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் இந்த ஆர்டிகல்ஷிப்க்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுக்கும் ஃபீஸ் வந்து 2500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்கள் இந்த ஆர்டிகல்ஷிப் முடித்த பிறகு நெக்ஸ்ட் எதில் நீங்கள் போகுவீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபைனலுக்கு மூவ் ஆகுவீங்க. இதோட எலிஜிபிள் என்னென்னா இன்டர்மீடியட் குரூப் 1 குரூப் 2 ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 15 months வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சேம் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. இதோடைய டியூஷன் ஃபீஸ், கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னா, ஃபைனல்லையும் 2 பேப்பர் 2 குரூப்பாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. குரூப் 1 அண்ட் குரூப் 2 அந்த 2 குரூப்புக்குமே சேர்த்து 25,000 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு 1 month பிஃபோராக நீங்கள் எக்ஸாம் ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2 குரூப்புக்கும் சேர்த்து 2800 பே பண்ணணும். இதுவும் இயர்லி ட்வைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜூன் அண்ட் டிசம்பர் 2 மந்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜூன் எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆகணும்னா 31st January நீங்கள் பே பண்ணியிருக்கணும் எக்ஸாம் டியூஷன் ஃபீஸை. அதே மாதிரி டிசம்பர் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது 31st July 6 months பிஃபோராகவே நீங்கள் அந்த டியூஷன் ஃபீஸை, கோர்ஸ் ஃபீஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் CMA ஃபைனல், இதில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இதுலேயும் உங்களுக்கு 2 குரூப் தான் வரும். குரூப் 1 அண்ட் குரூப் 2. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 4 சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகும். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 4 சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகும். இதுலேயும் எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. டோட்டலாக குரூப் 1ல் 400 மார்க், குரூப் 2ல் 400 மார்க். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் 100 மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1ல் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா, கார்ப்பரேட் அண்ட் எக்கனாமிக்ஸ் லா, ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன், ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே குரூப் 1ல் வரும். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட், கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், இன்டைரக்ட் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ். 4th சப்ஜெக்ட் பாருங்க, எலெக்டிவ். இது ஸ்பெசிஃபிக்காக இந்த சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லல. இந்த 3 சப்ஜெக்ட்ல நீங்கள் எதனா ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் எலெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் வேல்யூவேஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், என்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப். இந்த 3 சப்ஜெக்டில் ஏதோ ஒரு சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி இதுவும் ப்ரீவியஸாக பார்த்தா இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட்டர் மாதிரியே தான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் மினிமம் 40% எடுக்கிறோம். ஆனால் அதே மாதிரி ஓவரால் 50% உங்களுக்கு கம்பல்சரி வந்திருக்கணும். இதுலேயும் எதனா ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் 60 ஆர் மோர் தென் 60 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கும்போது நெக்ஸ்ட் 3 அட்டம்ப்ட்ஸ்க்கு நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்ததும் அந்த ஃபேவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா அதுக்கு அடுத்த அட்டம்ப்டில் இருந்து ரிமைனிங் இருக்கிற 3 சப்ஜெக்டில் மினிமம் 50% நீங்கள் எடுத்துருக்கணும். இன்கேஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த வேலிடிட்டி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் பழைய இந்த 60 ஆர் மோர் தென் 60 மார்க் எடுத்த சப்ஜெக்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத சுச்சுவேஷனில் இன்கேஸ் எனக்கு அதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணி எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் வந்து முடிச்சிட்ட பிறகு சிஏ மெம்பர்ஷிப் வந்து நம்ம வாங்கணும். அதுக்கு என்னென்னா ஃபைனல் முடிச்சிட்ட பிறகு கம்பல்சரி நம்ம ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இன்டர்மீடியேட் முடித்த பிறகு ஒரு 15 months ட்ரைனிங் பீரியட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அந்த 15 monthsையும் இந்த இடத்துல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த 15 monthsையும் இன்க்ளூட் பண்ணிட்டா ரிமைனிங் ஒரு 21 months தான் இருக்கும். அதை நம்ம போகிற மாதிரி கம்பல்சரி இருக்கும். அதே மாதிரி இது மட்டும் கிடையாது, கம்பெனி இந்த மெம்பர்ஷிப் கொடுத்த பிறகு அவங்களே பிளேஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. வேரியஸ் கம்பெனிஸ் வந்து ஆர்கனைசேஷன்லேயே உங்களை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், இது வந்து பிளேஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற, அதாவது இந்த 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு ப்ரீ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் 12 days வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரீ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபீஸ் 4000 இருக்கும். இதுவும் நீங்கள் அந்த சேம் வெப்சைட்டில் போய் லிங்க்கில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சிஎம்ஏ மெம்பர்ஷிப் உங்களுக்கு அவார்டட் பண்ணிடுவாங்க. அந்த மெம்பர்ஷிப் கண்டினியூ ஆகிறதுக்கு எவ்ரி இயர் யூ ஹாவ் டு பே 1000 rupees. அதை நீங்கள் ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சிஎம்ஏ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா உங்களுக்கு சேலரி ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது 12 lakhs per annum to 28 lakhs கம்பல்சரி. ஆப்வியஸாக இது பெர் மந்த்துக்கு 1 lakh மேலே தான் வரும். மினிமம் 12 lakhs to 28 lakhs அந்த ரேஞ்சில் வந்து உங்களுடைய சேலரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சிஎம்ஏ படிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நெய்பர்ஸ் யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகுனா தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.